உலகத்திலேயே எருது சிறந்தனா பக்தி தான். அது எப்படி பக்தி சிரித்தது? அவன்தான் அந்த முருகப்பெருமானத்தையுடைய பூசிப்பதான் பக்தி. பக்தி தான் முக்கிறது. அந்த பக்தியும் முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும். அதுதான் முருகன் தான் முற்று பெற்றவன். அப்போ என்ன செய்கிறான்? கேட்கிறான் அவனை, முருகா உனக்கு என்னவன்னு சொன்னான். நான் நீ அடைந்த பேரின்பத்தை அடியேன்னா, நீ அடைந்த பேரின்பத்தை அடியேனா, அதுக்கு அருட்சிங்க. அப்போ என்ன செய்கிறான்? கேட்க 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 அதை செய்கிறான். முருகா நான் பாவிதான் தாயே, நீயே புண்ணியமா, வாசி வர என் அருள் செய்து கேட்டால் அருள் செய்வான். எனது ஆசான் முருகப்பெருமானை வணங்கினேன், அவன் அருள் செய்தான். கேட்கிறவனே கேட்டால் தருவான். கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்கணும். கேட்க கேட்க அதை வாய்ப்பு தருவான். ஆக 9 ஞானிகள் முருகப்பெருமான் ஆசியாக வந்திருக்கான்.